நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சயின்ஸ் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம்தான். எல்லாருக்கும் அதில் வார்த்தைகள் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கூற்று காரணம் கேட்டாங்கன்னா ஒரு ஆன்சர் பண்ண முடியாத நிலமை இருக்கும். ஓகே, அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதோடய டெஃபினேஷன் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு 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 இப்போ நான் இயக்கியத்தை நடத்திக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விசை அப்படின்னா இல்லை இயக்கம் அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் புக்கை பார்த்து படிக்காமல் அதனுடைய அர்த்தத்தை முதல் புரிஞ்சுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அங்கே அந்த அதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகேவா. அந்த இப்போ ஒரு நியூட்டன் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ அந்த அந்த விதி என்ன சொல்லுதுன்னு முதல் தெரிஞ்சுங்க. நீங்கள் அந்த டெஃபினேஷனை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் அந்த ஃபார்முலா அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா. நம்ம அந்த அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருது, அதில் என்ன முக்கியமானது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சினா கூட நம்ம அதை வச்சு ஃபார்முலா உருவாக்கலாம். ஓகேவா. அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஓகேவா. அது ஈஸியாக அங்கே ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்போ அதுதான் முக்கியம். அது பிறகு அழகு தேவைப்படும். நம்ம அந்த அந்த ஃபார்முலா வச்சு அழகு கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக. புரியுதுங்களா. அந்த அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்க கொஞ்சம் சயின்ஸ்னால் பார்த்துங்க. ஏன்னா இது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷார்ட்கட் பண்ணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மெமரியில் நிற்கிற மாதிரி தெரியும். ஓகேவா. படித்து அது 2 நாள் 3 நாளுக்கு பிறகு மறக்க தான் செய்யும். புரியுதா. மறுபடியும் அதை படிச்சின்னா அந்த 3 நாள் மறுபடியும் 2 நாளாக குறையும். மறுபடியும் படிச்சின்னா அந்த 2 நாள் 1 நாளைக்கு கொள்ள மறக்கும். அந்தமாரி இப்போ படிக்க 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 நாட்கள் அதிகமாக மெமரியில் நின்றுனே இருக்கும். இப்போ முதல்ல படித்த உடனே ஒரே நாளில் மறந்து போதுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 2 நாள் சேர்ந்து தான் மறக்கும். அது நீங்கள் 2 தடவை படிச்சினா அப்போ 4 தடவை படிச்சினா 4 நாள் சேர்ந்து தான் மறக்கும். அந்தமாரி தான் கால்குலேஷன் அது. புரியுதுங்களா. அதனால் வந்து நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே புரியும். புரியலையா வீடியோ ஸ்கிப் பண்ணால் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். புரியுதா. நான் எனக்கு முடிஞ்ச வரையும் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்திருக்கு எல்லாத்தையும் நான் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லி தான் இருப்பேன். ஒவ்வொரு வீடியோலையும் அப்படி தான் நடத்துவேன். சும்மா ஏதானா நம்ம ஒரு டாபிக் சொன்னால் நம்ம தெரிஞ்சது நம்ம அது மாதிரி தெரியாது. என்னை தெரிஞ்சதை விட இன்னும் நிறையா தெரிஞ்சு அது எப்படி கான்செப்ட் விளக்கணுன்றதுக்காக அது எல்லா வழிமுறைகளும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. ஈஸியாக இருந்தால் அதை விட்டுருவேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதுக்கான ஷார்ட்கட் ஏதாவது போட முயற்சி பண்ணுவேன். தெரியல விட்டுருவேன். அந்தமாரி பாருங்கள். ஓகேவா. இப்போ வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அதுதான் பார்க்க போகிறோம். ஏன் அதை பார்க்கணும்னா முதல் சயின்ஸு இயற்கை விதியை எடுத்தாச்சு. இப்போ உயிரில் ஒரு டாபிக் எடுக்கிறோம். மாற்றி எடுக்கிறோம். ஒரே டாபிக் எடுத்தாலும் ஒரு இதுவாக இருக்காது. அதனால தான் வைக்கும் எடுக்கிறோம். இப்போ இப்போ இதில் என்னென்னா தாவரம் மற்றும் விலங்கு ரெண்டுடைய ஹார்மோன்களை பற்றி தான் பேச போகிறது யூனிட்டு. இது வந்து 16ஆவது யூனிட்டு. சரிங்களா. 16ஆவது யூனிட்டில் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன். தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, நம்மளுக்கு இந்த ஹெட்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கு. தாவரத்தோட ஹார்மோன் என்னென்ன வேலைகள் பார்க்குது, அதனோட பயன்பாடுகள் என்ன, எப்படி செயல்படுது ஃபஸ்ட்டு. 2வது டாப்பிக்கில் விலங்குகளுக்கான என்னென்ன ஹார்மோன் இருக்குது அது எப்படி செயல்படுது அதை பற்றி அந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் ஹார்மோன் தான் முக்கியம். இதை தான் அவங்க கொடுத்துக்கிறாங்க. இந்த யூனிட் ஃபுல்லாகவே தான் தாவரங்களை பாதி யூனிட்டாகவும் விலங்குகளை பற்றி பாதி யூனிட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். வேர்டு தான் கொஞ்சம் அந்த வேர்டு மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தை கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கான எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன். ஓகேவா. நீங்கள் கிளாஸை கவனிங்க, அது உங்களுக்கு புரியும். ஓகேவா. நான் எப்படி என்னன்னு பாருங்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன். ஓகேவா. இந்த ஹார்மோன் அப்படின்றது யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் அப்படின்றது தான் பண்ணார். ஓகேவா. அந்த ஹார்மோன் டு ஹார்மோனாக கிரேக்க வார்த்தை ஹார்மோன். இது வந்து கிரேக்க வார்த்தை. இது வந்து ஹார்மோனாக மாறிடுது அப்படின்னு சொல்லப்பட்டு ஃபஸ்ட்டு. இதெல்லாம் இந்த ஹார்மோனுக்கு டெஃபினேஷன். ஹார்மோனாக இருந்தது தான் ஹார்மோனாக மாறி இருக்குது. ஓகேவா. இது கிரேக்க வார்த்தையாக இருக்குது ஹார்மோன். இப்போ வந்து ஹார்மோன் இருக்குது. ஓகேவா. இதுதான் சொல்லப்படுது. இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்கணும், ஃபஸ்ட்டு தாவரங்களை பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் விலங்குகளை பற்றி பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன்.
தாவர ஹார்மோன்கள். இதில் என்னென்ன ஹார்மோன் இது இருக்குது சரிண்ணா? தாவர ஹார்மோனில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுப்போம். அதுக்கு சப்டிவிஷன் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வகையாக இருக்குது. ஓகேவா? எத்தனை வகை இருக்குது? 5 வகை இருக்குது. ஓகேவா? 1 ஆக்சின்கள், 2 சைட்டோகைனின், 3 ஜிப்ரலில்கள், 4 அப்சிசிக் அமிலம், சரிண்ணா? அது பிறகு வந்து எத்திலின். இப்போ இதான் 5 கொடுத்துருக்காங்க. இதுதான் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஹார்மோன் தாவரங்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன் அப்படின்ற வார்த்தை கிரேக்கலேருந்து எடுக்கப்பட்ட சொல்லப்படுது. அந்த வார்த்தை தான் இப்போ ஹார்மோனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? தாவர ஹார்மோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாவர ஹார்மோன் வந்து 5 வகையாக இருக்குது. ஓகே, அந்த 5 வகையில் ஃபஸ்ட்டு வகை ஆக்சிஜன்கள் 1, சைட்டோகைனின், ஜிப்ரலில்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இந்த ஹார்மோன் தான் யூஸ் ஆகுது. இது எப்படி எப்படிலாம் தாவரங்களில் யூஸ் ஆகுது, இது எந்த இடத்துல இது என்னென்ன பண்ணுது, என்னென்ன பயன்கள், என்னென்ன பணிகள் நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அனைத்தையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சிஜன்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சிஜன்கள் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிஜன்கள். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு நான் சொல்கிறேன் ஒன்று. ஆனால் நீங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஒருத்தர் நல்லா வாழணும்னா ஆக்சிஜன் நல்லா விடணும். ஓகேவா? ஆக்சிஜன் நல்லா விட்டால் மட்டும் போதுமா? சாப்பிடணும் நல்லா. ஓகேவா? புரியுதுங்களா? ஒருத்தர் நல்லா வாழணும்னா ஆக்சிஜன் அவருக்கு நல்லா தேவை, சாப்பாடு நல்லா தேவை. அவர் வந்து எப்படி சொல்லுது, ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு மனசு சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். ஓகேவா? ஆக்சிஜன் தேவை ஒரு ஆளுக்கு, சாப்பாடு தேவை. ஓகேவா? அதே போல் ஜாலியாகவும் இருக்கணும். ஓகே, ஜிப்ரல். ஓகே, இந்த 3 இருந்தால் இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. ஓகேவா? இது ஒரு புரியுதா? அதை வந்து தாவரம் சொல்லிடுறாங்க. ஆக்சிஜன் தேவை ஃபஸ்ட்டு, 2வது சாப்பாடு தேவை, 3வது ஜாலியாக இருக்கணும். இந்த 3 இருந்தாலும் ஒருத்தர் மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். நீங்கள் அதுக்காக நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. இந்த கதை சொன்னால் நான் வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த 3 வந்து எதுக்கு உதவும்னா வளர்ச்சிக்கு உதவும். அதை வச்சு நான் இப்போ சொல்ல வந்தேன். ஓகேவா? இந்த 3 ஹார்மோன்லாம் ஓகேவா வளர்ச்சிக்கு உதவும். தாவரங்களை தான் சொல்கிறேன். ஓகேவா? இது புக்கில் இருக்குது. இது புக்கில் வளர்ச்சி புக்கில் இருக்குது. நான் அதை வச்சு சொல்கிறேன். ஒரு ஆள் ஆக்சிஜன் நல்லா தேவை, இருக்குது சாப்பாடு நல்லா தேவை, ஜாலியாக இருக்கணும். இவர் 3 இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார் அவர். ஓகே, அப்போ அந்த தாவரம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது வளர்ச்சி போகுது. ஓகே, இந்த ஹார்மோனுக்கு அப்சிசிக் அமிலம், எத்திலிக் அமிலம் இருக்குது. இது தடை பண்ணுறது. தடை தானே? ஆமாம், வளர்ச்சி வந்து தடை பண்ணுறது. இந்த அப்சிசிக் அமிலம், இந்த எத்திலிக் அமிலம் தடை பண்ணுறது. இதுக்கு வளர்ச்சி இந்த 3 தனியாக கேட்பாங்க, தடை தனியாக கேட்பாங்க. நீங்கள் 3 நாம அப்சிசிக். ஒருத்தன் அப்செட்டாக இருந்தானா ஒரு சாப்பாடு எட்டு வைக்கலாம், அப்படி கூட நான் அப்செட்டாக நாளை எட்டு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுங்கள். அப்செட்டாக அந்த நேரத்தில் எட்டி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஷார்ட்கட்டு. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. நீங்கள் வந்து குழப்பக்கூடாது. இது வந்து கொஸ்டின். இது வந்து இது ஆக்சிஜன்கள், சைட்டோகைன்கள், ஜிப்ரல்கள் வந்து வளர்ச்சி உண்டு பண்ணுறது ஹார்மோனு. அப்சிசிக் அமிலம், எத்திலிக் அமிலம் வந்து தடை பண்ணுறது. இது வந்து புக்கில் இருக்குது. ஷார்ட்கட்டு இருந்தானா ஒரு மனுஷன் வளரணும்னா ஆக்சிஜன் நல்லா தேவை, சாப்பாடு நல்லா தேவை, ஜாலியாக இருக்கணும். 3 இருந்தானா கொஞ்சம் ஜாலியாக இருப்பான் அப்படின்றதுக்காக அதை வளர்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் எட்டி வதிப்பான். அப்செட்டாக இருந்தால் எட்டு வதிப்பாங்களே, அதை நான் வச்சுக்கேன். அப்செட்டாக அதை எட்டு வதிக்கிறேன். அப்போ அப்சிசிக் அமிலம், எத்திலிக் அமிலம் இது வந்து தடை பண்ணுது. கொஞ்சம் தடை பண்ணுற மாதிரி தானே அதுதான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு அதை விட்டு வச்சு இப்போ ஆக்சிஜனுக்கு போகலாம் நம்ம. ஓகே, ஆக்சிஜன்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொதல் மனுஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்போ ஆக்சிஜன் நல்லா தேவை தான் சொன்னான். இப்போ இங்கே பாருங்கள், அதே ஆக்சிஜன் ஒரு முக்கியமானது. இது முதல் இது ஆக்சிஜன் பதிலாக ஆக்சிஜன் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் ஆக்சிஜன் தான், அது ஆக்சிஜன் இல்லை, அது ஆக்சின்கள். ஓகேவா? அதை வந்து நம்ம ஆக்சிஜன் சொல்லி நம்ம அதை ஷார்ட்கட் மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, முதல்ல கண்டுபிடிச்ச இது இதான் முதல்ல கண்டுபிடித்தது. புரியுதுங்களா? தாவர ஹார்மோன்லேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எதுன்னு கேட்டால் ஆக்சிஜன்கள். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? நான் இதுதான் கொஸ்டின் தான் சொல்கிறது. அதான்
மலர்ச்சினா இதான் கொஸ்டின், தலைக்குனா இதை 3 இதில் கொடுத்து இது இல்லாமல் அப்ஜெக்டிவ் அமிலம் கொடுத்து ஆப்ஷன் 4 கேட்பாங்க. 4 நீங்கள் இதை வச்சு கேட்கும்போது நீங்கள் இது மட்டும் இல்லைன்னு சொல்லி ஆப்ஷன் கேட்பாங்க. எது இல்லாது தடைக்கான ஹார்மோன் எது அப்படின்னா நீங்கள் சொல்லணும் அப்ஜெக்டிவ் அமிலம். ஓகே, இது 3 ஞாபகம் வச்சுன்னா இது சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன். இது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறனால இந்த ஆக்சிஜன்கள் வந்து முதல்ல தாவர ஹார்மோனில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் தான் ஆக்சிஜன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, கண்டுபிடிச்சது அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, இதை அறிமுகம் பண்ணவர் யாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சிஜன்களை அறிமுகம் பண்ணவர் யாரு? அவர் பேர் வந்து கால் மற்றும் ஆஜின் ஸ்மித். இவர் தான் வந்து இதை அறிமுகம் பண்ணார். முதல்ல கண்டுபிடிச்சது ஆக்சிஜன். இதை அறிமுகம் பண்ணது கால் மற்றும் ஹஜின் ஸ்மித். ஓகேவா, ஹஜின் ஸ்மித் 1931. ஓகே, 1931. ஓகேவா, இந்த கால் மற்றும் ஹஜின் ஸ்மித் 1931 முதல்ல அறிமுகம் பண்ணுறாரு. இந்த ஆக்சிஜன் என்ற ஹார்மோனை முதல்ல அறிமுகம் பண்ணுறதாக சொல்லப்படுது. ஓகேவா, இதில் சார்லஸ் டார்வின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, புவியீர்ப்பு விசை நோக்கி புல் வந்து வளருது அப்படின்றத சொன்னாரு. ஓகே, வளருது என்று கண்டறிந்தவர் இவர் தான். ஓகேவா, சூரிய ஒளி எப்படி படுதோ, சூரிய ஒளி படுற திசையை பார்த்தா ஒரு செடி வந்து வளருது அப்படின்னு சொன்னவர் இதுதான் சார்லஸ் டார்வின். இவருக்கா இதை முதல் கண்டுபிடிச்சி மனுஷனுக்கு முக்கியமான ஆக்சிஜன் தான். அப்போ முதல் கண்டுபிடிச்ச தாவர ஹார்மோன் வந்து ஆக்சிஜன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா, அதை கண்டுபிடிச்ச ஒரு ஷார்ட்கட் நான் சொன்னேன். ஓகேவா, இப்போ வந்து அதை அறிமுகம் பண்ணிட்டு கால் ஹாஜன் ஸ்மித். இது எப்படி நான் சொல்லணும்னா, ஒரு ஆளுக்கு ஆக்சிஜன் குறைவாகி போச்சுன்னா என்ன ஆகும், மூச்சண்டை பண்ணி கால் தவறி கீழே விழுந்துருவார். ஓகேவா, அதை வச்சு கால் ஹாஜன் ஸ்மித், கால் மற்றும் ஆக்சிஜன் 2 பேர் இது. ஓகேவா, சார்லஸ் டார்வின் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சூரிய ஒளி திசை பார்த்தா ஒரு செடி வந்து வளருது அப்படின்னு குறுத்து வருது அப்படின்னு சொல்றாரு. அதான் சார்லஸ் டார்வின். சூரிய ஒளினா டால் அடிக்குது. ஓட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம் தெரியும் இந்த டால் அடிக்குதுன்னா. ஏன்னா நாங்கள் ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். அந்த சூரிய ஒளி பட்டால் டால் அடிக்கும் பட்டு அந்த மாதிரி வச்சுங்க. டால்னா டார்வின் அப்படின்னு நான் வச்சுங்க. சூரிய ஒளி பட்டு டார்வின், சார்லஸ் டார்வின். சூரிய ஒளி படுற திசை பார்த்தா அது செடி வளரும் அப்படின்னு நோக்கி வளரும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். ஓகேவா, இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பெயர் வைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லப்படுது. பெயரிட்டவர் ஆக்சிஜன் பெயரிட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வார்மால்ட் வென்ட். ஓகே, வார்மால்ட் வென்ட் அவர் பேர். வார்மால்ட் பேர் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது இன்னும் பண்ண முடியாது, படிச்சு தான் ஆகணும். வார்மால்ட் வென்ட். ஓகே, வார்மால்ட் வென்ட் அவர் பெயர் வைத்தார். ஆக்சிஜன் பெயர் வைத்தார் யாருன்னு கேட்டால் வார்மால்ட் வென்ட். ஓகேவா, வார்மால்ட் வென்ட் என்று சொல்லிக்கிறாரு. எந்த வயசில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. அவர் வாழ்ந்த மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு, வேறு எதுவும் இல்லை. அது அவர் ஆய்வுக்காக அதை ஆக்சிஜனை பெயர் வச்சார், கண்டுபிடிச்சார். விளைவை கண்ட ஆக்சிஜன் இருப்பதை கண்டார் சொல்கிற பரிசில் அது பிரிட்டிஷ் அரசு சேர்ந்த வார்மால்ட் வென்ட்டு. ஓகேவா, அவர் வந்து எந்த தாவரத்தை பயன்படுத்தினார்னா ஓட்ஸ் என்ற தாவரத்தை தான் பயன்படுத்தினாரு, கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டு ஓட்ஸ் என்ற தாவரத்தை பயன்படுத்தி இந்த ஆய்வை மேற்கொண்டாரு. ஆக்சிஜன் கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சாரு வார்மால்ட் வென்ட். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதை முதல்ல அறிமுகம் பண்ணது கால் மற்றும் ஹாஜின் ஸ்மித். ஓகேவா, அது சூரிய ஒளி திசையை பார்த்தா நம்ம செடி வளருது அப்படின்னு சொல்ல சார்லஸ் டார்வின். ஓகேவா, இது எல்லாமே பேர்கள் முக்கியமானதான். எந்த ஒரு கொஸ்டின் எதுவுமே நம்ம விடுற மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே நமக்கு தேவையான. ஓகேவா, ஆக்சிஜன்கள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அதை கண்டுபிடிச்சி பேர் வச்சு யாருன்னா வார்மால்ட் வென்ட். ஓகேவா, அதை அறிமுகம் பண்ணது கால் ஹாஜின் ஸ்மித். ஓகே, சூரிய ஒளி பார்த்தா திசை பார்த்தா செடி வளருது அப்படின்னு சொன்னா சார்லஸ் டார்வின். ஓகேவா, இந்த 3 பேருமே முக்கியமானது, 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இப்போ ஆக்சிஜனோட வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, ஆக்சிஜனோட வகைகள் அப்படின்னா என்னன்னா வகை ஃபர்ஸ்ட் என்னன்னா இயற்கை ஆக்சிஜன், 2 வந்து செயற்கை ஆக்சிஜன். ஆக்சிஜன்ல 2 வகை வந்து ஒன்று இயற்கை ஒன்று செயற்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இயற்கையில் என்னென்ன இருக்குது, செயற்கையில் என்னென்ன இருக்குது அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் அதனுடைய அதுக்கான டெஃபினேஷன் அது மாதிரிலாம் சொல்லாது. என்னென்ன இருக்குது அதை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இயற்கையில் 3 ஞாபகம் வச்சுன்னா செயற்கையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ எப்படி நான் சொல்கிறேங்க, இப்போ செயற்கை அழிச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு இயற்கையை பார்க்குறேன். இயற்கையில் வந்து ஷார்ட்கட்டு பாருங்கள், IAA PAA IAN கட்டு தானே? ஓகேவா? இதான் இதெல்லாம் என்ன, இது என்ன, இது என்ன, இது ஓகேவா? IAA இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம், இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். இதுனா PAA அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பினால் அசிட்டிக் அமிலம். பினால் அசிட்டிக் அமிலம் இந்த 3 வர்றது பினால் அசிட்டிக் அமிலம் மட்டும் தான் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் IAN என்னன்னா இன்டோல் 3 அசிட்டோ நைட்ரேஸ் தானே? ஆமாம், நைட்ரோல். பார்த்தீங்களா? இயற்கைக்கு இந்த 3 மட்டும் ஷார்ட்கட் வச்சுன்னு நான் ஞாபகம் வச்சுனா பாரு. IAA ஐஏனா இன்டோல். ஓகே, இன்டோல் அசிட்டிக் அமிலம், இன்டோல் IAA. I ஃபார் இன்டோல், A ஃபார் அசிட்டிக், A ஃபார் அமிலம். ஓகே, IAனா இன்டோல் தெரியலையா? IAA ஓகேவா, இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். ஓகே, PAA ஓகே பீனல் அசிட்டிக் அமிலம். IAN இன்டோல் 3 அசிட்டோ நைட்ரோல். இது மட்டும் தான் இயற்கையாக கிடைக்கிறது. அப்படி இயற்கையான ஆக்சிஜன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. செயற்கையின் ஆக்சிஜன்களை உருவாக்கி வச்சுக்கிறாங்க, கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை மட்டும் நல்லது. IAA PAA IAN இல்லை IAN PAA அப்படி நான் வச்சுக்கலாம். எப்படி நான் வச்சுங்க, நீங்கள் ஐனா இன்டோல், P ஃபார் A ஃபார் அசிட்டிக் அமிலம். ஓகே, P ஃபார் பீனல் அசிட்டிக் அமிலம், I ஃபார் இன்டோல் அசிட்டிக் அசிட்டோ நைட்ரோல். என்ன பார்த்தா நைட்ரோல் அசிட்டோ நைட்ரோல் அதெல்லாம் சேர்த்து சொல்லி என்ன போட்டுறாங்க. ஓகே, அசிட்டோ நைட்ரோல் இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இயற்கை. செயற்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. செயற்கைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் இங்கே எதுனா அங்கே மீதி எதுனா 2, 4, D அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இருப்பாங்கன்னா 2, 4 டைக்ளோரோ பெனாக்சி அசிட்டிக் அமிலம், டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம். சரிண்ணா, டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 முடிஞ்சா 2வது என்ன கொடுத்துருவாங்கன்னா இன்டோல் 3 பியூட்டிக் அமிலம், இன்டோல் 3 பியூட்ரிக் அமிலம். சரிண்ணா, இன்டோல் 3 பியூட்ரிக் அமிலம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 இன்டோல் ஓகேவா ப்ரோபியானிக் அமிலம், யானிக் அமிலம். என்ன இன்டோல் ப்ரோபியானிக் அமிலம். சரிங்களா? அதன் பிறகு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாப்தலின் அசிட்டிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம். அப்புறம் என்ன சொல்ல போறேன்னா 2, 4, 5T அப்படின்னு என்னங்கன்னா ட்ரைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். 2, 4, 5 டை குளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம், பீனாக்சி அசிட்டிக் அமிலம். இதில் எழுதி போட லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லையா? ஓகேவா? பாருங்கள், செயற்கை
இதில் வந்து இதெல்லாம் வந்து செயற்கை கண்டுபிடிச்சது 2,4D இப்படி சொன்னாலும் கரெக்டு தான். 2,4 டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே, எனக்கு இப்போ ஓகே இன்டோல் 3 பீட்ரிக் அமிலம், இன்டோல் பிரப்பியானிக் அமிலம், ஓகே நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 2,4,5 2,4,5 டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆப்ஷனில் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இது ஏதாவது ஒரு கம்பெனி மட்டும் தான் கேட்க போகிறாங்க. சரினா இதுதான் கேட்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது, இதை மட்டும் இயற்கையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபார்மில் வச்சுங்க, IAA PAA IAN. இது ஞாபகம் வச்சுன்னா இதை நம்ம கரெக்டாக அடிச்சிடலாம். இதை மீதி இருக்கிறதுக்குள்ளே நான் அதை சரிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வைத்து கற்றுட்டோம். அதனால் வந்து நீங்கள் 3 ஞாபகம் வச்சுன்னா அது மற்ற சரிக்கு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் கொஸ்டினை வந்து மாற்றி கேட்க போகிறது இல்லை. ஒன்று சைதை கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் கம்பேர் பண்ணி கேட்க போகிறாங்க. நம்ம ஆப்ஷன் சூஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம எழுத போகிறது ரிட்டன் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் எழுத போகல. ஓகே, நீங்கள் அது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகுது. ஓகேவா? அதனால் வந்து இதை இயற்கை ஞாபகம் வச்சுங்க, செயற்கையை நம்ம விட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஞாபகம் படித்து வச்சுங்க. ஆனால் எதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சு நம்ம மற்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி அடிக்கலாம். ஓகேவா? இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனின் விளைவுகள் அப்படின்னு என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சைட்டோ கைனல் தான். இதை ஒன்று மட்டும் படிச்சிடுவோம். விளைவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைவு ஆக்சிஜனில் விளைவு என்னென்ன கொடுக்குதுன்னா அதோடைய என்ன பண்ணால் இப்போ நான் சொன்ன ஏற்கனவே இது ஒரு ஒளிச்சேர்க்கப்பட்டு தாவரம் வளர்த்துன்னா அதுக்கான காரணம் வந்து இந்த ஆக்சிஜன்கள் தான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்படுது. ஊக்குவிப்பு தண்டு முளை கருத்து எல்லாத்தையும் தண்டு வளர்றதுக்கு காரணமாகிறது ஆக்சிஜன்கள் தான். ஹார்மோன், அந்த ஆக்சிஜன் ஹார்மோன்கள் தான் அப்படின்னு சொல்கிறது. வேறு உருவாத தூண்டுகிறது வகையா ஆக்சிஜன் தெளிப்பு தான். கருவுறது நடவாது. இப்போ வந்து இது எப்படின்னா, இந்த ஆக்சிஜன் தெளிச்சாக்கா கருவுறது நடவான காய் காய்ச்சி போகுது. இந்த ஆக்சிஜன் ஹார்மோனை தெளிச்சுன்னு நம்ம அதை பயன்படுத்தினாக்கா பூ உருவாகாது, ஸ்ட்ரைட்டாக கனி உருவாகுது. சரிண்ணா? புரியுதுங்களா? அதுதான் அதுக்கு இந்த ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. சரிண்ணா? அதுதான் வந்து அது தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சம்பழம் அந்தமாரி பழத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பக்கவாட்டு மூட்டுகளுக்கு தளர்ச்சி தான் முக்கியமானது. இதில் என்ன முக்கியம்னா பக்கவாட்டு செடியில் இருக்குது பக்கவாட்டு இருக்குல்ல, அதில் வந்து தடை பண்ணுது வளர்ச்சி வந்து தடை பண்ணுது. பக்கவாட்டு வளர்ச்சி வந்து தடை பண்ணுது இந்த ஆக்சிஜன்கள். இது ஒரு சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு முக்கியமானது. பக்கவாட்டு பக்கம் தடை பண்ணதாக சொல்லப்படுது. அதான் வேறு ஒன்றும் இதில் வந்து உதிதல் உருவாக்க தடை அது வேணும். இந்த பக்கவாட்டு தடை தான் முக்கியமானது. ஆக பூ உருவாமலே கனிவுக்காக இந்த ஆக்சிஜன் ஹார்மோன் பயன்படுத்தப்படுது, ஊக்குவிக்கப்படுது. தண்டுக்கு இலைப்பகுதி முனைப்பகுதியெலாம் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன்கள் பயன்படுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வளர்ச்சி தடை தான். இதான் பக்கவாட்டு மூட்டுகளையும் வளர்ச்சி தடை. இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க. இதை வந்து இதற்கு நுனி ஆதிக்கம் என்ற பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு நுனி ஆதிக்கம் என்று பெயர். ஆதிக்கம் சரிங்களா? நுனி ஆதிக்கம் என்ற பெயர் அப்படி சொல்லப்படுது. ஆக்சிஜன்களில் வந்து என்னன்னா பக்கவாட்டு முட்டுகள் வளர்ச்சிக்கு தடை பண்ணுது. ஓகே, அதை வந்து என்ன சொல்றாங்களா, நுனி ஆதிக்கம் என்று பெயர். வளர்ச்சி இருந்தாலும் மரம் நல்லா வளரும், பெருசாகும். அதுக்கு தடை பண்ணுது, பக்கவாட்டு பக்கம் தடை பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதே பாருங்க அந்த ஊக்குவிப்பு இதான் பயன்படுது. தண்டு பகுதி ஊக்குவிப்பு அதெல்லாம் வந்து இதான் பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பக்கவாட்டு மட்டும் தடை பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம மட்டும் பார்ப்போம். ஆக்சிஜனில் பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து சைட்டோகைனின். சைட்டோகைனின் இது ரெண்டாவது ஹார்மோனு. சைட்டோகைனின் முதல்ல ஆக்சிஜன் தேவை வாழறதுக்கு, அதுக்கப்புறம் சாப்பிடணும் நல்லா. இதான் சாப்பிட்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டு பால் தான், வேறு எதுக்காக நான் சொல்ல. அது தெரிஞ்சு வச்சேன்னா நல்லது. அவதான் ஒரு நீங்கள் எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு ஒரு பெரிய விஷயம். சும்மா நான் சொல்லணும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம். தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே, இது வந்து சைட்டோகைனின்னா அது பண்ணால் செல் பகுப்பு. ஒரே பாயிண்ட் என்னன்னா செல் பகுப்பு தான் இது பயன்படுது. செல் பகுப்படைய தான் பயன்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சைட்டோனா செல்லாம், இந்த கைனின்னா பகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதை தான் வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க. இது வந்து எந்த இதில் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல வந்து ஹைட்ரமியல் தான் பிரித்தெடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க.
அந்த மீன் பேர் வந்து ஹெர்ரிங் அப்படின்னு மீன், ஒரு மீன். அந்த மீன்லேருந்து தான் இந்த சைட்டோகைன் இந்த ஹார்மோனை பிரித்து எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வந்து சியாமெஸ்லையும் கிடைக்குது. சியாமெஸ்னால் என்னென்னா, சியாமெஸ் அப்படின்னு என்னென்னா மக்காச்சோளம். மக்காச்சோளம் இருக்குல்ல, அதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அந்த தாவரத்தை பிரித்து எடுக்கப்படுகிறாங்க சைட்டோகைன் அப்படின்னு. அப்புறம் வந்து தேங்காவோட இளநீர் இருக்குதுல்ல, இளநீர் அதுலேயும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுலேயும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சைட்டோகைன். சைட்டோகைன்னா என்னென்னா செல்லு பகுப்படையது தான், செல்லை வந்து பகுப்படைஞ்ச நிகழ்வு தான். ஓகே, சைட்டோஸ்னா செல்லுன்னு அர்த்தம். ஓகே, கைன்னா பகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. செல் பகுப்பு, செல்லுக்கு பகுப்படையது தான் வந்து இது. செல் பகுப்படையதுன்னா என்னென்னா ஒரு இப்படி சொல்லுது, தூண்டுறது புரியுதுல, ஒரு தூண்டு வறட்சி பெற வைக்கிறது. அதுக்காக தான் இந்த ஹார்மோன் யூஸ் ஆகிறதாக சொல்லப்படுது. இதில் வந்து எதுலேருந்து எடுக்கப்படுறாங்க சைட்டோகைன்? முதல்ல எடுக்கப்பட்டது ஹெர்ரிங் மில் தான். முதல்ல இதில் தான் எடுக்கப்படுறாங்க. முதல்ல வந்து ஹெர்ரிங் மில்ல தான் வந்து சைட்டோகைன் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சியாமெஸ்லேயும் இந்த மக்காச்சோளம், சியாமெஸ்னா அறிவியல் பேர், இதுவும் ஞாபகம் வச்சுங்க. மக்காச்சோளம் சியாமெஸ் என்ற அறிவியல் பேர் உண்டு, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் இந்த சியாமெஸ் தான் வந்து சைட்டோகைன் என்ற ஹார்மோன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இளநீர்லேயும் அதிகமாக சைட்டோகைன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம சைட்டோகைன் நம்ம இளநீர் குடிச்சா நல்லதுன்னாங்க. அது இதனால தான் என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சுங்க. ஓகே, சைட்டோகைன்னு இந்த 3 இதுலையும் கிடைக்குது. ஒரு மீனில் கிடைக்குது, ஒரு மக்காச்சோளத்தில் கிடைக்குது, அப்புறம் வந்து இளநீரில் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து என்னென்னதுக்கு பயன்படுது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். இதனோட விளைவுகள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, விளைவு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்ல செல் பகுப்பாடுறதுக்கு, அப்புறம் நீட்சி அடை செய்வதும் பயன்படுது. நீட்சி அடைனா வளர்றதுக்கு, நீட்சி அடையவும் பயன்படுது. அப்புறம் வந்து உருவ தோற்றவியல். இந்த உருவ தோற்றவியல்னா இந்த குளோனியம் பண்ணுறாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். இது அது தெரியல எனக்கு. உருவ தோற்றுவியல்னா அதுதான் அர்த்தம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உருவ தோற்றுவியல் அதுதான் இது பயன்படுது. இந்த ஹைப்ரிட் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு இது உதவுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்மோனை யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கவாட்டு மூட்டு வளர்ச்சி பெறுது. அங்கே பக்கவாட்டு மூட்டு வளர்ச்சி இல்லைல்ல, பக்கவாட்டு மூட்டு இங்கே வளர்ச்சிங்க, பக்கவாட்டு மூட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே, பக்கவாட்டு மூட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுமை. அதுக்கப்புறம் இதான் முக்கியமானது, முதுமை தாவரம் சீக்கிரமாக. சரிதானே, தாவரம் வந்து முதுமை பெறாது அப்படின்னு சொல்லப்படுது. சைட்டோகைனை பயன்படுத்தினா அந்த ஹார்மோன் எதுக்குன்னா முதுமை பெறாது, உடனடியாக அந்த தாவரம் வந்து முதுமை பெறாது, இளமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு வந்து என்னன்னா, அதுக்கு வந்து ரிச்மண்ட் லாங் அளவு விளைவு என்ற பெயர் சொல்லப்படுது. ரிச்மண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரிச்மண்ட் லாங், சரிங்களா, ரிச்மண்ட் லாங் என்ற ஒரு எப்படி சொல்ல, இதுக்கு பேர் எப்படின்னா, இந்த ஹார்மோன் வந்து தாவரத்தை சீக்கிரமாக வந்து முதுமை அடை வைக்கலாம். ரொம்ப நாள் ஒரு இளமையாக வைக்கிறதுக்கான ஹார்மோன் இது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பேர்னா ரிச்மண்ட் லாங் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி லாங் வச்சுன்னா, ஒரு மனுஷன் லாங்காக ரொம்ப நாள் வாங்கினா இது சைட்டோகைன், முதுமை அடையாமல் ரொம்ப நாள் வாங்குறான் பாருங்க, அப்படி லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து சைட்டோகைன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சைட்டோகைன் தான் ஒரு ரிச்மண்ட் லாங் பயன்படுது. ஆனால் நான் இதுக்கு கம்பேரிசன் சொன்ன அவசரம், நான் இது கம்பேரிசன் பண்ணல, அது எனக்கு தெரியல. ரிச்மண்ட் லாங்கன்னா முதுமை அடையாமல் இருக்குது, இது எனக்கு புரியுது. ஆனால் இது இந்த சைட்டோகைன் தான் வருது, இந்த இது பயன்படுது. சைட்டோகைன் ஹார்மோன் தான் இது யூஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சைட்டோகைனில் தான் இந்த முதுமை அடையாமல் இருக்குது தாவரம், அதுக்கான பயன்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? அதாவது வந்து தாவரம் வந்து முதுமை அடையாது, தாமதமாகும். தாவரம் வந்து முதுமை அடையாது, சீக்கிரமாக தாமதமாகும். அதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து ரிச்மண்ட் லாங் சொல்லப்படுது. இது எதில் செயல்படுதுன்னா, இது சைட்டோகைன் ஹார்மோன் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிதானே, இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்து ஜிப்ரலினில் போயிடலாம். ஓகேவா, புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஆக்சிஜனில் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் சைட்டோகைன். இது எல்லாமே வளர்ச்சி அடையத்துக்காக பார்க்குறேன். ஆனால் வந்து ஆக்சிஜனில் வந்து பக்கவாட்டு வளர்ச்சி வருது இல்லை, அந்த வளர்ச்சி கிடையாது. ஆனால் வந்து சைட்டோகைனில் பக்கவாட்டு வளர்ச்சி வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம், ஜிப்ரலிங்கு, அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது புரியல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டு மறுபடியும் ஏதாவது வீடியோ எடுத்து போட சொன்னால் சொல்லுங்கள், மறுபடியும் அதை வீடியோ எடுத்து போடலாம். ஓகே, எந்த டாபிக் நடத்தணும் அந்த டாப்பிக்கை கரெக்டாக சொன்னீங்கன்னா அதை கரெக்டாக மறுபடியும் நடத்துகிறேன். இல்லை புதுசாக ஏதாவது ஒரு டாபிக் நடத்தணும்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக எடுத்து நான்
போகிறேன். இல்லை நான் ஒன் பை ஒன்னாக நடத்தின்னு வரேன். நீங்கள் இந்த டாபிக் உடனே வேணும் அப்படின்னு சொன்னால் நான் அதை நடத்தி நான் உடனே போடுவேன். ஓகேவா? உங்கள் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் அது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய நம்மளோட பொறுப்பு. ஓகேவா? அது கண்டிப்பாக செய்யலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம்.